அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்காய் இல்லாமல் மாங்காய் போட்டு மீன் குழம்பு பண்ணலாமா? வாங்க. சாதத்தோட கொஞ்சமாக வறுத்த மீன், கொஞ்சமாக குழம்பு மீன், இது ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு வெந்தயம், சீரகம் இது ரெண்டையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுங்க. இப்போது அதே கடாயில் எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா சூடான கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு இதையும் போட்டு நல்லா தாளிச்சுங்க. இப்போ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி இதில் பாதி எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்து பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது புளிப்புக்கு தேவையான அளவு மாங்காய் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அது ராஸ்மல் போனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரை அலசிட்டு அதையும் ஊற்றிங்க. அந்த தண்ணியும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வைங்க. மாங்காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. மாங்காய்த்தூள், புளி இதோட எல்லா ராஸ்மல் போனதுக்கப்புறமா மீனை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த வெந்தய சீரக பொடியை கொட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.